சபையாரி வந்திருக்கக்கூடியவர் யார் என்ற விளக்கம் தெரிகிறதப்பா? யாருன்னு தெரியல, சொன்னால் தெரியும். யாருன்னு தெரியலையா? ராஜாதி ராஜா தர்மராஜா ராஜவாச நாயே அப்படி ராஜாதி ராஜன் தர்மபுத்திர மகாராஜன் என்று அழைப்பார்கள். அப்பா தர்மபுத்திர மகாராஜன் என்று அழைப்பார்கள். அப்படி இருந்தாலும் நாங்கள் வருகிறோம் என்றால் எங்களுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கின்றது? அப்படி பூரண சந்திரன் எப்படி இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்கின்றதோ அதை போலல்லவா எங்கள் ஆலயம் சொல்லிக்கிறது. இருந்தாலும் என் அருகாமையில் யார் யார் இருக்கிறார்கள் தெரிகிறதா? தெரியவில்லையா? என் தம்பி என்னருமை தம்பிமார்கள் புடைசூழ அறிவை திரௌபதி அருகாமையில் இருக்க சபை நாடி வருகிறோம் அப்பா. இருந்தாலும் இதோ இருக்கிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்டனையா? யாரையா தெரிந்து கொள்ளுங்கள். விளக்கம் அறிந்து தெரிந்து கொண்டாயா? தெரியவில்லையா? சொன்னாலும் தருமருக்கு நாயக்கூடிய உங்களுடைய பேர் தான் பாண்டியன் நடிப்பிருந்து அர்ஜுன பெருமாள். ஆமா
மாதவன் ஐயா அப்படி தருமன் பீமன் அர்ஜுனன் ஆமா தங்களோட சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஏய் ஐவர் ராஜாக்கள் சபை நாடி வருகிறோம் அப்பா. ஆமா இருந்தாலும் ஏய் நாங்களோ இந்திரபத்திலே சுகமாக வாழ்ந்தோம். ஆமா என்னருமை தம்பி துரியன் செய்த கொடுமையினால் கொடுமையினால் எத்தனையோ கொடுமைகள் அனுபவித்தோம். எத்தனையோ கொடுமை அனுபவிச்சு 12 வருட வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாதவாசமும் கழித்து ஆமா உலகுமாமணி வரை தூதாக அனுப்பினோம் நாடு கேட்க. நாடு கேட்க அனுப்புனீங்க நாடு தர மறுத்தார் என் தம்பி துரியன். சூரியன் மறுத்தாரு பிறகு நாங்கள் வழிபடக்கூடிய ஏய் கண்ணனை தூதாக நேற்றைய தினம் அனுப்பினோம். நேற்று தினம் ஆனால் சென்றவர் என்ன செய்து கொண்டு வரப் போகிறாரோ தெரியவில்லை. தெரியவில்லை. தம்பிமார்களே, காணிப்போம் பகவானை அழைக்கலாமா? ஓ மதிகள் ஒரு அறிவித்த தேவா, அறியவனே அழைக்கிறவாவா. சுவாமி யார் என்ற விளக்கம் தெரிகின்றது. ஆனால் வேறுபட்ட சபையில் எப்படி இருக்கிறது? பாண்டவருக்கு சகாய கர்த்தனா இருக்கு. அப்படி இருந்தாலும் நான் தனித்தது எப்படி ஆவணி மாதம் 11ஆம் தேதி அஷ்டம திதி ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணபட்சம் இந்த திதியிலே எனது அம்மானா விளங்கக்கூடிய சிறைச்சாலையிலே தேவி அம்மையாருக்கும் வசு தேவருக்கும் 8வது மகனாகத்தான இரவோடு இரவாக பிறந்தீங்க. ஆமாப்பா. ஆனா பிறந்ததுதான் சிறைச்சாலை. வளர்ந்ததே ஓரிடம். எங்கே வளர்ந்தீங்க? ஆயர்வாடியிலே அம்மையாருக்கும் நந்தகோபனுக்கும் மகனாகத்தான வளர்ந்து
பல லீலைகளை செய்து அக்கிரமங்களை அழித்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் தர்மத்தை காக்கும் பொருட்டாகத்தானே சபை நடந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் இந்த நிலத்திலே பாண்டவர் ஐவரும் ஒன்றாகத்தானே சேர்ந்து துரியானத்திலே நாடு கற்கும்படியாகத்தானே தூதாக என்ன ஏவினார்கள். அந்த இடத்திலே துரிய நாடு கொடுக்க மறுத்தார். இந்த செய்தியை தெரிவிக்கும் பொருட்டாகத்தானே வந்து கொண்டிருக்கின்றேன். இதற்குள்ளாக ஏதோ அப்படியா என்ன படி நடத்தவே என்ன படி முடிக்க வேண்டும் என்று என்ன படி முடிக்கணும் அப்படி என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அண்ணா இருக்கார் பலராம சக்கரவர்த்தி அண்ணாவரே துரியன் பக்கம் படத்தினாக இருக்கின்றார். அவர் அங்கே இருந்தாரே ஆனால் பாண்டவர்கள் அல்லவே முடியாது. ஆகையினாலே பல சூழ்ச்சிகளை செய்து அண்ணன் பலராமரை படத்தினை விட்டு இறக்கி காசியாத்திரை சென்றார். ஆனால் இரண்டாவது எங்கே சென்று அப்படி துரியனை நாடு கற்கின்ற பொழுது நேராக துரியனிடம் செல்லாமலே இடத்துல சென்று அங்கே ஓர் இரவு தங்கி துரியனிடத்தில் சென்றதாலே துரியனுக்கு கோபம் பிறந்தது. எதிர்நரை கேவலமாக பேசினார். அதனாலே பார்த்தார் வீரர் அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய வில்லுக்கு ஒருவருமே நிகரில்லாத வில் அதை ஒடுக்க வேண்டும். இப்படி செய்து அந்த துரியன் செய்த கோபத்தினாலே இதுல என்ன செய்தார்? கரத்தில் இருக்கக்கூடிய வில்லை முறித்து கீழே போட்டுவிட்டு அவரு காட்சிப்பட்டார். அவரும் அனுபவம் அனுப்பிட்டான். ஆனால் இன்னொரு ஆள் இருக்காருப்பா, இதோட மேல நாள் இன்னொரு அப்படி துரியோதனத்தை நாடு கற்க சென்ற பொழுது இன்று போ நாளை வா என்று தெரிவித்தார். திரும்பினேன் எங்கே சென்று எங்க அசாத்தாமரத்தில் சென்று அவ்விடத்திலே வாவாத்தி ஆடி திரும்பி வருகின்ற நிலத்திலே கரத்தில் கனியாளை கைத்து கையானவர் தெரியாமல் விட்டுவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது கனியாளி கீழே கிடக்கிறது என்று எடுத்து கரத்திலே கொடுக்கின்றார். அந்த நேரத்திலே பார்த்தான் சகுனியானவன் புரியாதனா அதை வார்த்தை அசாத்தாமரை படத்தினை படித்தாயே பாண்டவர் மீது யுத்தத்துக்கு போக மாட்டேன் என்று கன்னடத்திலே ஆகாய சாட்சியாக பூமாரியை சாட்சியாக சண்டைக்கு போக மாட்டேன் சத்தியம் விடுறான் பாடியாடினா சத்தியம் விட்டார் சொன்னார். இதை கேட்டான் துரியோதனன். கோபம் பிறந்தது. அசோத்தாமனையே படத்தினிலிருந்து விரட்டு. அது மட்டுமல்ல இதை விட இன்னும் முன்னேறத்திருக்கான். அத்தாவனை எத்தனை பிள்ளைகள் என்று கேட்கின்றேன். கண்ணா ஒன்றும் தெரியாத போல் கேட்கின்றார். எனக்கு இருக்குது 5 பிள்ளை தானே. 5 பிள்ளைகள் சொல்றாங்க. உனக்கு 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகள் சிறு வயசுல ஒரு குழந்தை பெற்றெடுத்திருக்கிறான். அந்த குழந்தை நாட்டில் தான் இருக்கிறான். அவனா என்ன கர்ணா அவன் அர்ஜுன கொள்ளி வேண்டும் முடியா பிரித்து கொண்டிருக்கிறான். அவனிடத்துல சென்று பாத்திரத்தை காட்டி வரம் பெற்று வர மாதிரி சொல்லிவிட்டு வார்த்தை பிரகாரம் சென்றார். கண்ணனிடத்தில் 2 வரத்தை பெற்றார். அந்த பாம்பு கனியை வீழ்த்தார். பாம்பு கனியை வீழ்த்தீங்க. ஆமாம்பா அவனுக்கு அங்க சொல்ல போறான். பார்த்தான் துரியோதனன். சகாதனத்தில் சென்றான். அரவான வழி கொடுத்தால் வெற்றி பெறுவேன் என்று சகாதனன் தெரிவிக்க சென்றான். நாகலோகம் அரவான படத்தினைக்கு வரும்படியாக அழைத்திருக்கின்றான். ஆனால் நாளைதான் செல்ல போகின்றான் அரவன் படத்தினைக்கு. இந்தியை சென்று அந்த அரவானை மிரட்டி அமாவாசை பிரட்டி இன்று பாண்டவருக்காக படத்தினைக்கு அழைத்து போறேன் அரவானை. அதனால் இருந்தாலும் நேற்று போன செய்தியை பாண்டவருக்கு தெரிவிக்க வேண்டும். என்னை கோரி தியானம் செய்யறாங்க. புறப்படி பகவான் வந்து விட்டாரா? வந்து கொண்டே இருக்கின்றாரே. வந்து விட்டார். அப்படியா? ஆமா. அபிமானங்களே ஆண்டவரை எதிர் சென்று அழைத்து வருவோமா? ஆகட்டும். சரணம் 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 தாமரை நாடினே சரணம் நமஸ்காரம்.
ஐயா ஆகட்டும் வெட்ட விஷயம் என்ன செய்து இருந்தாலும் நேற்று ஐயா ஐயா நேற்று போன செய்தியே உங்களை அனுப்பினோம் ஐயா. என் தம்பி நாடு கொடுத்து விட்டாரா? கொடுப்பான் நாட்டா கொடுப்பான் கொடுப்பான் என் தம்பி கொடுத்திருப்பாயா? கொடுத்திருப்பாயா நான் சென்றிருப்பாளா உன்னுடைய வார்த்தை கேட்டு அச்சுதாபுர துருவத்தில் இருக்கிறத்தை கட்டி நாடு கேட்டே நாடு கொடுக்க மறுத்தான். நாடு கொடுக்க என் தம்பி மறுத்து விட்டானா? இது பட்டணம் கேட்ட அஜய் மறந்துட்டாயா? அஞ்சு ஊரை கேட்ட அஜய் மறந்துட்டான். அது சிற்றூர் கேட்டேன், அது வீடு கேட்டேன், அது மண் கேட்டேன். அனைத்தை கொடுக்க மறுத்து விட்டு யுத்தத்திற்கு கை தட்டுகிறாய். கண்ணா யுத்தமா எனக்கு இந்த நாடே வேண்டாம். நான் மறுமுறை காரகமே தங்கினேன் ஐயா. நாடே வேண்டாம் காணையமே சென்று விடுவார் செல்கின்றாயே. காணை சென்று விட்டால் உன்னை தம்பிமாரெல்லாம் சவுதி இருக்கிறார்கள். அது பொய்யா போயிட்டாரா? தம்பிமார்களே ஆறுகளப்பா எதற்காக பகவானை தியானித்து மகனுடைய வார்த்தை கேட்போம். ஆனால் அப்படி நாடு வழக்க மறுத்து யுத்தத்துக்கு கை தட்டி விட்டார். யுத்தத்துக்கு கட்டி இப்ப நீங்க வருமானத்தோட இருக்கிறீங்க. உங்களுக்கு கவலைதான் இல்ல, எனக்கு பெருத்து கவலை ஆகி போச்சு. அங்கு சென்று வருவதற்கு முன்பாக உன் நம்பி இருக்கிறான் சகாதேவன். என்னுடைய தம்பி சகாதேவன் அவன் செஞ்சது நியாயமாயா? என்ன செய்தான்? என்ன செய்து விட்டான்? ஒன்றும் தெரியாம கேக்குறீங்க. துரியோனுக்கு நாள் பார்த்து கொடுத்திருக்கின்றாயா? துரியோனுக்கு நாள் பார்த்து அமாவாசை அன்று இரவு 9 நாளிகையிலே அரவானை கொண்டு வந்து பலிபடுத்தி யுத்தத்தை வைக்கிறார். உனக்கே வெற்றி. பகவானே இது எல்லாம் உன்னுடைய செயலா? ஆனால் அப்படி தெரிவித்து விட்டார். நாளை வருவதாகத்தான் அரவான் துரியனுக்கு வாக்கு கொடுத்தார். இன்றைய தினத்தில் அமாவாசை என்று அரவானிடத்தில் ஆழ்ச்சி போன ஆகினால் என்னோடு வாங்க. வாங்க